ஊழியங்களை உற்சாகத்தோடு ஆதரிக்கிற அன்பான திருச்சபை, அதிலையும் இந்த விற்பனை விழாவிலே நீங்கள் சிறப்பாக வருடந்தோறும் செயல்பட்டு வருவது மகிழ்ச்சிக்குரிய காரியம். இந்த ஆண்டிலையும் சிறப்பாக அதற்கென்று நீங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறீங்க, கலந்து கொண்டிருக்கிறீங்க. இதே மாதிரி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து நின்று திரளாய் நமதிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம், சுவிசேஷ பணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த விற்பனை விழா. ஏதோ மிஷினரினா ஏதோ ஒரு 5-6 பேர் போவாங்க, விற்பனை விழாவினா அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகாமல் நம்ம எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படிங்கிறதை உணர்ந்தவர்களாக நம்மால் என்ன முடியுமோ இந்த ஊழியத்தை நம்ம ஆதரிப்போம். விற்பனை விழாவினுடைய நோக்கமே நமக்கு கஷ்டம் தெரியாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒருவேளை நாம் கொடுக்குற பணம் அதற்குரிய ஒரு பொருளை நம்ம பெற்றுக்கொள்வோம், ஆனால் நம்ம கொடுக்குற அந்த பணம் ஊழியங்களுக்கு செலவிடப்படுகிறது. அதனாலே அதை மனதில் வைத்து செயல்பட நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்திய மிஷினரி சங்கத்தின் ஊழியம் 1903ஆம் ஆண்டிலே ஆரம்பித்து இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால 28 மாநிலங்களிலே நாம் ஊழியம் செய்து வருகிறோம். இருபத்தெட்டு மாநிலங்களிலே நாம் ஊழியம் செய்கிறோம். 2 யூனியன் பிரதேசங்களில் ஊழியம் செய்கிறோம். இந்தியாவில் இருக்கிற 285 மாவட்டங்களை நாம் சந்தித்து வருகிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற 67,535 கிராமங்களுக்கு நாம் நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 12,429 இடங்களில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு கூட முதல் தலைமுறை விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 475 இடங்களிலே அவர்களுக்கு நாம் ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். அதில் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து வருகிறார்கள். கோயா அப்படின்னு நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த அருமையான மக்கள், ஆதிவாசி மக்கள், அவங்களுடைய மொழியிலே நாம் வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். நம்ம புதிய ஏற்பாடு, சங்கீதங்கள், நீதிமொழிகள் இதை நம்ம மொழிபெயர்த்து கொடுத்துட்டோம். அதோடு கூட இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலே மோசேனுடைய 5 ஆகமங்களை நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆடியோ பைபிளையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த பணிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். சமுதாய பணிகளை நம்ம செய்கிறோம். 32 இடத்துல நம்ம ஹாஸ்டல்ஸ் நடத்துகிறோம். 2232 பிள்ளைங்களை நம்ம பராமரித்து வருகிறோம். 65 இடங்களில் பகல் நேர பராமரிப்பு மையங்களை வைத்திருக்கிறோம். 2492 பிள்ளைகள் நம்முடைய பராமரிப்பு மையத்தில் இருக்கிறாங்க. 7 இடங்களில் பாடசாலைகளை நாம் நடத்தி வருகிறோம். 3798 பிள்ளைகள் நம்முடைய பாடசாலையிலே படித்து வருகிறார்கள். 7 இடங்களில் நம்ம அவங்களுக்கு மருத்துவ உதவி மையங்கள், ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 3 மெடிக்கல் சென்டர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 2 மருத்துவமனைகளை வட மாநிலங்களிலே நாம் நடத்தி வருகிறோம். 74 இடங்களிலே தையல் பயிற்சி மையங்கள், 4 இடங்களிலே கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் நடத்துகிறோம். ஒரு பிளைண்ட் ஹோம் ஒன்றையும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். படத்தில் நீங்கள் பார்க்குற இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வீடுகளில் இருந்து கிராமங்களில் இருந்து துரத்தப்பட்ட ஏழை விதவை தாய்மார்கள். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன வழியும் தெரியாது, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லும்போது தைரியமாக வெளியில் வந்தவர்கள். அவர்களை மாதந்தோறும் அவர்களுக்கு அரிசி, பலசரக்கு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து நம்ம அவங்கள ஆதரித்து வருகிறோம். இந்த பணிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மிஷினரிகள் இந்த உன்னதமான பணிவிடையை செய்வதற்கு எங்களுக்கு தேவை. அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் ஷார்ட்டாக மிஷினரிஸாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் படித்த கல்வியை அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்வதற்கு ஆட்கள் தேவை. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அதற்கு அனுப்பலாம். இதெல்லாம் இந்த பணிகளில் இருக்கிற தேவைகள். மாதந்தோறும் இந்த பணிகளுக்காக கொடுக்கிற ஆதரவாளர்கள் எங்களுக்கு தேவை. இந்த மனதில் வைத்து நீங்கள் இந்த ஊழியங்களை தாங்கும்படியை அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். சிந்திக்கும்படியாக முன்பதாக நான் வைக்க விரும்புகிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசி. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் கண்களை
ஏறெடுத்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்கிற இந்திய தேசம் ஒரு பரந்து விரிந்த பாரத தேசம். நாம் வாழ்கிற இந்த தேசத்துல சமீபத்துல ஒருவேளை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம், இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தின் ஒரு பகுதியில 53 கோடி பேர் ஒரே நேரத்துல, திரும்ப சொல்றேன், 53 கோடி மக்கள் ஒரே இடத்துல பாவத்தை தொலைப்பதற்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவத்தின் ஜனமே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த தேசம் ஒன்றை உறக்க சொல்கிறது. என்ன தெரியுமா? இந்த தேசத்திலே பாவ மன்னிப்பை பெறும்படியாக ஒரே இடத்துல 53 கோடி பேர் திரண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் மரித்த பின் இருக்கிற நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்துல கோடி கோடியான மக்கள் ஒரு முறை கூட இயேசு என்ற இந்த செய்தியை கேள்விப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலவேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். மத்தேயு சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவர் கண்ட திரளான ஜனங்களை கண்டபோது மெய்ப்பனில்லாத ஆடுகள், shepherdless sheep. எனக்கு அன்பான தேவத்தின் ஜனமே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த தேசத்துல இயேசு இல்லாம ஒரு பெரிய கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த திரள் கூட்டமான ஜனத்திற்கு நீங்களும் நானும் பொறுப்பாளி என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக் கூடாது. ஏதோ மிஷனரி ஊழியம்னு சொன்னா அது யாரோ கொஞ்சம் பேர் செய்ய வேண்டிய வேலை அல்ல. திருச்சபையாக நாம் எல்லாரும் ஒரு மனதோடு ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான உத்தியோகம் இந்த ஆண்டவரை அறிவிக்கிற இந்த சுவிசேஷ பணி. ஞாபகம் வைத்துக் கொள்வோம். 2024 டிவியில வந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். கேன்சர், ஒரு பையனுக்கு, சின்ன குழந்தைக்கு கேன்சர். மந்திரவாதி இடத்துல போறாங்க. அவர் சொல்றாரு, நதியில் கொண்டு போய் உன் பிள்ளைய 5 நிமிஷம் தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருக்கணும். இதை கேள்விப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மந்திரவாதியை ஷட்டை எட்டி பிடிச்சிட மாட்டோமா? கேன்சர் சரியாகணும்னா உன் பிள்ளைய 5 நிமிஷம் தண்ணிக்குள்ள முக்கி அமுக்கி பிடின்னு சொன்னா நீங்களும் நானும் ஏற்றுக்கிடுவோமா ஐயா? ஆனால் தாயும் தகப்பனும், இந்த படத்தில் அது வீடியோவாக இருக்குது, இதில் பிளே ஆகாது. தாயும் தகப்பனும் கொண்டு போய் அந்த நதியில தாம் பெத்த பிள்ளைய கேன்சர் வியாதி சரியாகணும்னு தண்ணிக்குள்ள அழுத்தி பிடிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பக்கத்துல நிக்கிறவங்க என்ன நடக்குன்னு தெரியல, ஏதோ விளையாண்டுட்டு இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உயிருக்கு பிள்ளை போராடுது, கைய ஆட்டிக்கிட்டு இருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க அந்த தாய் தகப்பன்ட்டு இருந்து அந்த பிள்ளைய அப்படியே தூக்கி கொண்டு போய் கரையில போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. குழந்தை செத்து போச்சு. 2024 நடந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கா அன்பான தேவத்தின் ஜனமே, அறியாமை என்ற ஒரு பெரிய வித்தியாசம் இந்த தேசத்துல இருந்து கொண்டிருக்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில தான், உலகத்திலேயே இந்தியாவில தான் அதிகமான மூட பழக்க வழக்கம் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அதிகமா இந்தியாவில தான் மூட பழக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த படத்துல நீங்க ஒரு காட்சியை நீங்க பார்க்க போறீங்க. இந்த படம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்துல விடுதலையை விரும்புகிற ஜனங்கள், விடுதலை வேணும்னு சொல்லி விடுதலையை விரும்புகிற ஜனங்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க. பச்சை பிள்ளை, அது பிள்ளை மேலே ஒரு மனுஷன் ஏறி நிற்கிறான். பெத்த தாய் கொண்டு போய் அந்த இடத்துல அந்த குழந்தைய கொடுத்துறான். அந்த பிள்ளை உயிரோட போச்சா செத்துதா தெரில. ஐயா, திரும்ப திரும்ப இந்த இயேசுவை கேட்டுட்டு இருக்கிறோமே, திரும்ப திரும்ப அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்களும் நானும் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கின்றமே,
தினமும் ஓடி போய் கேலண்டர்ல இன்னைக்கு என்ன வாக்கு தத்துவம் இருக்குன்னு தேடிக்கொண்டு இருக்கின்றமே. நாம் வாழ்கிற இந்த தேசத்துல ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பா இந்த பெரிய பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறார். விடுதலையை தேடி எதையும் செய்வதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டத்தை இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். இதுதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசம். மருத்துவத்திற்கான பெரிய தேவை இந்த தேசத்துல இருக்குது. கண்ணுக்கு தனியா, பல்லுக்கு தனியா, தொண்டைக்கு தனியா, நாக்குக்கு தனியா, வயிற்றுக்கு தனியான ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக மருத்துவர்களை கொண்ட இந்த தேசத்துல இன்றைக்கும் வலி எடுக்கிற இடத்துல சூடு போடுற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. படத்துல நீங்க அதை தான் பாக்குறீங்க. ஒரு அம்மா முதுகு வலின்னு போய் முதுகுல முழுக்க சூடு போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு அம்மா படத்துல இருந்து பாக்குறீங்க, ஒரிசாவில் இருக்கிறாங்க. இவங்க அந்த பகுதியில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு. என்ன உடம்புக்கு சரியில்லைனாலும் உடம்புல எங்கேயாவது கடிப்பாரு, அப்படியே உறிஞ்சி தூரமாக கொண்டு துப்பிட்டு வந்துடுவார். ரத்தத்தை இல்லை, வியாதியை. அப்படி சொல்லிட்டு உனக்கு வியாதி சரியாயிட்டுன்னு அனுப்பி விட்டுருவாரு. படத்தில் நீங்கள் பார்க்குற அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணில் வலிக்கின்னு அப்படின்னு போயிருக்கிறாங்க. அவற்றை கண்ணை கடிச்சு ஊதுனாரா உறிஞ்சாரா தெரியாது, அந்த கண் அப்படியே உள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் பார்வை கிடையாது, குருடாகி போச்சு. இதுதான் நீங்களும் நானும் வாழ்கிற தேசம். இப்படிப்பட்ட ஒரு தேவை நிறைந்த ஒரு தேசத்துல தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னுடைய மகள் பிஎஸ்சி நர்சிங் முடித்துட்டு மிஷினரியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு 6 மாதமா பணித்தளத்தில் இருக்கிறா. அப்படி அவ 6 மாசம் அவ இருக்கிற போது அந்த கிளினிக்கு வர்ற, ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸை சிலரை போட்டோ எடுத்துக்கு எங்களுக்கு அனுப்பியிருந்தா. படத்தில் நீங்க பார்க்குற அந்த சகோதரன் நெத்தியில ஒரு பெரிய தழும்பு இருக்குது, என்ன தெரியுமா? புண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? தலைவலிக்குன்னு போய் அங்க இருக்கக்கூடிய வைத்தியர்கிட்ட போய் அந்த வைத்தியர் ஒரு காயை நல்லா சூடு பண்ணி நெத்தியில வச்சிருக்கிறாரு தலைவலிக்கு. அது அப்படியே புண்ணாகி போச்சு. இந்த புண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஏதாவது வியாதின்னு சொன்னா குச்சி குச்சா எடுத்து தலையில கிரீட மாதிரி மாட்டி விட்டுருவாங்க. அது அப்படியே தளர்ந்து மாலை மாதிரி, இப்போ இந்த பையனுக்கு மாலை மாதிரி விழுந்துட்டுன்னா அவனுக்கு என்ன வியாதினாலும் சரியாயிட்டுன்னு அனுப்பிடுவாங்க. இந்த பையனுக்கு ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை வியாதி சரியாகலை, ஆனால் இது தோளில் மாலை மாதிரி விழுந்துட்டுன்னு சொல்லி அவனை உனக்கு ரிலீஸ் ஆகிட்டு நீ போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான், இந்த நிலைமையில தான் அங்கே இருக்கிற மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, இந்த வயசான அம்மா அந்த கிளினிக் வந்திருக்கிறாங்க. கால் வலிக்குதுன்னு சொல்லி அந்த பெருவிரல்ல நல்ல ஒரு துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டியிருக்கிறாங்க. நல்லா இறுக்கி கட்டியிருக்கிறாங்க. என்ன ஆகும்? கட்டினா டைட்டாக கட்டினா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் இருக்காது, அப்படியே நம்ம ஆயிரும். அதில் வலி இருக்குமா? வலி இருக்காது. கொஞ்ச நாளில் வெட்டி தான் எடுக்கணும். அந்த அம்மாவுக்கு தெரியல. எனக்கு அன்பான தெய்வத்தின் ஜனமே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். வாழ்ற இந்த பரந்த பாரத தேசத்துல ஒரு முறை கூட இயேசுவை அறியாத மக்கள், மருத்துவத்திற்கான தேவை நிறைந்த ஒரு தேசத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நேர சாப்பாடு இல்லாம சாம்பல்ல தண்ணி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுற பிள்ளைகள் இந்த தேசத்துல வாழ்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம மண்ணுல தண்ணி ஊத்தி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் டிவியிலே அதை பார்த்தேன். நமக்கு எத்தனை நேரம் சாப்பாடு கிடைக்குது? எவ்வளவாய் நம்மை உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஐயா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எதற்கு தெரியுமா? நாம வாழணுங்கிறதற்காக, சேர்த்து வைப்பதற்கான ஆசீர்வாதங்கள் அல்ல. எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை அது சம்பாதிப்பதற்கு நல்ல கையோடு காலோடு தான் வரப்போகுது, அதுக்காக நான் சேர்த்து வைக்க வேண்டியதில்லையா. எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் தேவையோடு இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். தேவை நிறைந்த ஒரு பாரத தேசத்துல நீங்களும் நானும் வாழ்றோம். தோர்னக்கல் பகுதிக்கு நான் போயிருந்தேன். அங்க இந்த அருமையான வயசான ஐயாவை நான் சந்திச்சேன். இவர் பேரு ரெவரண்ட் மார்க். அவர் சொன்னாரு, மந்துலா அப்படிங்கிற ஒரு ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவன் நான்.
இந்த மந்துலாங்கிற எங்கள் இனம் பன்றிகளை மேய்க்கிற இனம். எங்கள் இனம் வந்து பண்ணி மேய்க்கிறதுக்குனே உள்ள இனம். எங்கள் மந்துலா இனத்துல இருந்து 5 பேரை ஐஎம்எஸ் மிஷினரிகள் கொண்டு வந்து நீங்கள் பார்க்குற இந்த ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஐஎம்எஸ் ஹாஸ்டலில் இங்கே இருக்கிற ஐஎம்எஸ் ஸ்கூலில் நாங்கள் படித்தோம். இன்னைக்கு நாங்கள் 5 பேருமே பண்ணி மேய்த்து கொண்டிருந்த நாங்கள் 5 பேருமே தோர்னக்கல் டயசிஸில் நாங்கள் 5 பேரும் போதகர்களாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு அல்லேலியா சொன்னா என்ன? நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஜிஜேந்திரகுமார்னு ஒரு தம்பி, முசக்காருங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவன், பீகாரில் இருக்கிறான். ஸ்வீட்டகான்ங்கிற கிராமத்திற்கு நம்ம மிஷினரிகள் ஊழியம் செய்ய போகிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஊர் தலைவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், எங்கள் இனம் படிக்கிற ஜாதி அல்ல, எங்கள் இனம் படிக்கக்கூடாதியா, படிக்கக்கூடாது எங்கள் இனம். இப்படி ஒரு இனமா ஐயா? ஊர் தலைவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒரு பையனை, ஜிஜேந்திரகுமார் அந்த தம்பி பேரு, இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? வழக்கமாக செங்கமாலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. இந்த பையனுக்கு அலர்ஜி ஆனதுனால ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்கிறான். ஜமீன்தார் வீட்டில் என்ன வேலை தெரியுமா? மாட்டுக்கு சாணி அள்ளுற வேலை. அதுலேயும் இந்த இனத்து மக்கள் பசு மாட்டை தொடக்கூடாது, எரும மாட்டுக்கு சாணி அள்ளணும். இதான் அவனுக்கு வேலை. இந்த பையனை கொண்டு வந்து ஹாஸ்டலில் சேர்த்து ஸ்கூலில் படிக்க வச்சோம். இப்போ இந்த தம்பி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். 2 அல்லேலியா பாருங்க. இந்த பையனை கொண்டு வந்து ஹாஸ்டலில் சேர்த்த பிறகு எந்த இனம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த இனத்துல இருந்து 9 பிள்ளைங்க இப்போ நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. மொத்தம் 10. இந்த தம்பிமாரை சேர்த்து மொசக்கார் இனத்தில் 10 பேர் நம்ம ஹாஸ்டலில் இருந்து படித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா. ஐயா, இதுதான் நாங்களால் செய்ய முடியும். விற்பனை விழாவில் நீங்கள் கொடுக்குறீங்களே, விற்பனை விழாவில் நீங்கள் வாங்க போறீங்களே, நீங்கள் செலவழிக்க போறீங்களே பணம், அதை வச்சு தான் இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், படிக்கிறதுக்கு நம்ம தான் கட்டுறோம், ஃபீஸ் கட்டுறோம். அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு வாகனத்தை நம்ம தான் வாங்கி கொடுத்து அந்த வாகனத்தை அந்த பிள்ளைங்களை அனுப்புகிறோம். எங்கேயோ காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் அதற்கு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பாளர்களாக இருக்கிறீங்க. படத்தில் நீங்கள் பார்க்குற அந்த தம்பி பேர் யஷ்வந்த் குமார். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஸ்டால் போட்டிருக்காங்க, ஏதோ வாங்கிட்டு போகிற சொல்கிறாங்க. இதுக்காக இல்லை, இதுக்காக இல்லை. நாம் செய்கிற இந்த பணிவிட, நீங்களும் நானும் செய்கிற இந்த உதவி எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குதுங்கிறத உணர்ந்து கொண்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கும்போது சந்தோஷமாக வாங்குவீங்க. யஷ்வந்த் குமார் அந்த தம்பி பேர், பீகாரில் இருக்கிறான். இவங்க அப்பா ஒரு நக்சலைட் தீவிரவாதி. ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்துருந்தோம். இந்த பையனை ஒரு நாள் பார்க்குறதுக்கு வந்தார். வரும்போது சண்டே சர்வீஸில் ஆராதனை முன்னால் நின்று நம்ம மிஷினரி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. பின்னாடி போய் உட்காந்து என்ன நடக்குன்னு பார்ப்போன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்க உட்கார்ந்துருந்தாரு. பார்த்துக்கிட்டு இருந்தவர் அங்கே சொல்லப்பட்ட ஆண்டோடைய வார்த்தையினால் தொடப்பட்டு அவரையும் அறியாம அழ ஆரம்பிச்சாரு. முடிஞ்ச உடனே நேர மிஷினரிட்ட வந்தாரு, முழங்கால் போட்டாரு. ஐயா, நீங்க சொன்ன அந்த இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? கையில துப்பாக்கி வச்சிருந்தாரு. அந்த துப்பாக்கி தூக்கி காமிச்சாரு. இந்த துப்பாக்கினால 25 பேரை நான் கொண்டிருக்கிறேன், 25 பேர் அந்த துப்பாக்கினால சுட்டிருக்கிறேன். ஐயா, இந்த இயேசு எனக்கு பாவ மன்னிப்பு தருவாரா? மிஷினரி அவருக்கு சுவிசேஷம் சொன்னாரு, ஜோமனி வீட்டுக்கு அனுப்பினாரு. ஆண்டவரை அருமையான அந்த சகோதரன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதோடு இல்லை, எந்த கையில் அவர் இந்த துப்பாக்கியை ஏந்தி கொண்டிருந்தாரோ அந்த கையில் இன்னைக்கு துப்பாக்கியை தூர போட்டுட்டு வேதாகமத்தை ஏந்தி மிஷினரியாக ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க.
எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வத்தின் ஜனமே, நீங்களும் நானும் நிறைவேற்றுகிற இந்த பணிவிடை, நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற இந்த உதவி அவ்வளவு பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை இந்த தேசத்தில் உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. படத்தில் நான் சொன்னேன் இல்லையா, சாம்பல் அள்ளி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. இதை பல வருடங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். இதுவும் பீகாரில் புறணியாடிங்கிற கிராமத்தில் நடந்தது. அங்கே இருக்கிற பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் இந்த சாம்பலை சாப்பிட்றாங்க. ஏன் தாய் தகப்பன் இல்லையா சாம்பலை இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாம் பிழப்பு தேடி வெளியூருக்கு போயிட்டாங்க. வர்றதுக்கு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருந்தது இந்த சாம்பல் தான். சரி, சாம்பலையாவது திம்போன்னு சொல்லி அதுல தண்ணி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரம் தான் நம்ம மிஷினரிஸ் இயேசுவை சொல்றதுக்கு இந்த கிராமத்துக்கு போறாங்க. ஆனா அந்த கிராமத்துல அந்த பிள்ளைங்களுக்கு அப்போ தேவை இயேசு இல்ல, என்னது, சுவாறு. உடனடியாக அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தோம். அந்த பிள்ளைகள் சாப்பிட்றத பார்த்துட்டு, இன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம், நாளைக்கு இந்த பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் சாம்பலை தான் நான் திங்கணும்னு சொல்லி அங்கேயே ஒரு டே கேர் சென்டர் ஒன்று ஆரம்பித்தோம். அந்த டே கேர் சென்டரை இன்னைய வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த கிராமத்தில் இயேசுவை முதல்ல சொல்லவே இல்லை. நம்ம செஞ்சது சமுதாய பணி தான். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால புறணியாடியில் இன்னைக்கு நல்ல ஒரு ஆலயத்தை ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கின்றார். சாம்பலை தின்னுட்டு இருந்து பார்த்தியா இருந்த பிள்ளைகள், அதில் 3 தம்பிமார் 10ஆம் வகுப்பு படித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரேனியஸ் தானே செஞ்சிருப்பாரு. கடல் கடந்து இந்த தேசத்திற்கு வந்த ரேனியஸ் இதுதானே செஞ்சிருப்பாரு. படிக்க மாட்டோன்னு இருந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் அவர் ஸ்கூல்ல சேர்த்தாரு தெரியுமா? இயேசுவை சொல்றதுக்கு தாயா வந்தாங்க. ஆனா எத்தனை பள்ளிக்கூடங்களை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா இந்த தேசத்துல? நம்ம பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம மார்த்தட்டி கொண்டு இருக்கின்றோமே. என் பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமே. வெளிநாட்டில் இருந்து அந்த ரேனியஸ் மட்டும் இந்த கண்ணில் இந்த கால் மிதிச்சிருக்கிறேன்னு சொன்னா நீங்களும் நானும் எப்படி இருந்திருப்போம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊழியம் செய்ய போறேன்னு ரேனியஸ் சொல்லும் போது ரேனியஸோட அம்மா அவங்க கையை பிடிச்சிட்டு அழுதாங்களாம். தம்பி, மிஷினரியா போப்பா, ஊழியம் செய்ய நான் வேண்டான்னு சொல்லலை. கடல் கடந்து போகாத, கப்பலில் வேண்டாம்ப்பா, இங்கே ஏதாவது ஊழியம் செய்ப்பா, இங்கே ஏதாவது செய். ரேனியஸ் கேட்டாரு, கடல் கடந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் என்னை அழைத்தால் நான் என்ன சொல்ல? நீங்க இங்க ஊழியம் செய்யறேன்னு சொல்றீங்க, ஆனா கடல் கடந்து ஊழியம் செய்யறதுக்கு இயேசு என்ன அழைச்சா நான் என்னையா செய்ய, என்னம்மா சொல்ல? ஏன் தெரியுமா அந்த தாய் கடல் கடந்து போக வேண்டாம்னு சொன்னாங்க? அப்படி கடல் கடந்து போன மிஷினரிகள் என்ன ஆனாங்க தெரியுமா? அந்த தாய்க்கு தெரிஞ்சிருந்தது. இந்தியாவுக்கு போறேன்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, அயர்லாந்துல இருந்து புறப்பட்ட மிஷினரிகள்ல 60% தான் இந்திய மண்ணில் வந்து கால் மிதிச்சாங்களாம். திரும்ப சொல்றேன், மிஷினரியா போறேன்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, அயர்லாந்துல இருந்து புறப்பட்ட மிஷினரிகள்ல 60% மிஷினரிகள் தான் இந்தியாவுக்கு தர இறங்கினாங்க. அப்ப மீதி 40% என்ன ஆனாங்க? அவங்கெல்லாம் வர்ற வழியிலே செத்து போனாங்க. செத்து போன அந்த பிரேதத்தை அவங்க நாட்டுக்கும் கொண்டு போக முடியாம, இந்த நாட்டுக்கும் கொண்டு வர முடியாம கடலிலே கல்லறையாக்கப்பட்டார்கள். ரேனேஸோட அம்மா கையை பிடிச்சிட்டு அழுத காரணம் என்ன தெரியுமா? ஐயா, இந்தியாவுக்கு போறேன்னு போற வழியில செத்துக்கிட்டு போனேன்னா உன் முகத்தை கூட திரும்ப பார்க்க முடியாதேன்னு சொல்லிதான் அந்த பிள்ளைய இங்கேயே ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க ஐயா. ஆனால் அந்த பிள்ளை கப்பலேறி தன்னுடைய நாட்டிலிருந்து இந்த தேசத்திற்கு வந்து இந்த தேசத்தை தன் சொந்த தேசமாக்கி கொண்டு இன்னைக்கும் முருகன்குறிச்சியில் உறங்கி கொண்டிருக்கின்றார். மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் கொடுத்துட்டு
எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த தேசத்திற்கு வந்தார்கள். இப்ப நம்ம கையில் அதை கொடுத்திருக்கிறாங்க. இங்கிலாந்துல இருந்து மிஷினரி வர முடியாது, ஜெர்மன்ல இருந்து இப்ப மிஷினரி வர முடியாது. நம்ம கையில் ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாம தான் இந்த தேசத்தின் மக்களுக்கு திரும்ப அதை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பாளி. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தொட்டனான ஒரு மந்திரவாதி மேடை ஏறி கர்த்தரே தேவன்கிறார். நக்குமான ஒரு நடிகை மேலே ஏறி வந்து கர்த்தரே தேவன்கிறார். குமரிமுத்துன்னு ஒரு நடிகர் கர்த்தரே தேவன்கிறார். ஏவிஎம் ராஜன் ஒரு நடிகர் முன்னால வந்து நின்று கர்த்தரே தேவன் என்று சொல்கிறார். ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவம் எங்க தெரியுமா உட்கார்ந்துருக்கான்? கீழே உட்கார்ந்து அல்லேலியா தோத்திரன்னு போட்டு கையை தட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். இயேசுவை சொல்ல வேண்டிய நீங்களும் நானும் உட்கார்ந்து கையை தட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவம் இன்றைக்கு எழும்பி இயேசுவே ரட்சகர் என்று சொல்ல துவங்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல 2 சாட்சியம் சொல்லி நான் முடிக்கிறேன், தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். படத்துல பார்க்குற இந்த அம்மா பேர் சுனிதா. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் சிறுவிங்கிற ஒரு மலையில் இந்த அம்மா இருக்கிறாங்க. நம்ம மிஷினரி முதல் முறையாக போனார். ஒரு நாள் முழுக்க அந்த கிராமத்தில் இருந்தார். அந்த மக்களுக்கு இயேசுவை சொன்னார். இந்த ஒரு அம்மா மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, வேற யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கல. திரும்ப 3 மாதம் கழிச்சு நம்ம மிஷினரி இந்த மலைக்கு போறாரு. அந்த ஜேக்கப்னு அந்த அண்ணன் அவர்கிட்ட அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா எனக்கு இயேசுவை சொன்னீங்களே, 3 மாதம் கழிச்சு வந்திருக்கேன், எங்கே போனீங்க ஐயா? அந்த மிஷினரி சொன்னார், நான் ஒருத்தன் தான் மிஷினரி, நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, இயேசுவை சொன்ன இடத்துல போய் திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது, வேற ஆளு கிடையாது, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா எனக்கு வர்றதுக்கே 3 மாசம் ஆயிருக்குன்னா இந்த மலை மேல நிறைய கிராமம் இருக்குதே, இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு போய் இயேசுவை சொல்ல போறீங்க? அமைதியா இருந்தார். அந்த அம்மா கேட்டாங்க, நான் போய் இயேசுவை சொல்லட்டா? என்ன மிஷினரியா போடுங்க ஐயா, நான் போய் இயேசுவை சொல்றேன். மிஷினரி அமைதியா இருந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஒரே ஒரு முறைதான் இந்த இயேசுவை தெரியும் ஐயா, 2 கண்ணும் தெரியாது. அந்த அம்மா மிஷினரிட்ட கேட்காங்க, என்ன மிஷினரியா போடுங்க, நான் போய் இயேசுவை சொல்றேன். மிஷினரிட்ட அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு கண்ணு தெரியான்னு யோசிக்கீங்களா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, என் வீட்டுக்காரருக்கு கண்ணு தெரியும், அவர் என்னை கூட்டிட்டு போவார், நான் இயேசுவை சொல்லுவேன். பைபிள் உமன் அவங்களை அப்பாயின்ட் பண்ணோம். 6 மாசத்துல 35 குடும்பங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக இந்த அம்மா மூலமா ஏற்றுக்கொண்டார்கள். கையை தட்டுங்கன்னா தான் தட்டுவே போல தருது. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம பேசலன்னா கல்லு பேசணும். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்றாரு, இந்த காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, நீ ராணியா போய் உட்கார்ந்து இருக்கிறிய, எல்லாரும் அழிந்து போகும்போது நீ மட்டும் தப்பிரலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ரட்சிப்பை கொண்டு வரணும்னு ஆண்டவர் எப்படியாவது கொண்டு வருவார், நீ தான் இல்லையா எப்படியாவது வந்துரும். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் மாண்டு போவீர்கள், அழிந்து போவீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் இந்த காலத்துல நீ உதவியா இருக்கும்படிக்கு இருக்கலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? உழைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் கிடையாதுயா. படிச்ச எல்லாருக்குமே வேலை கிடையாது. படிச்ச எல்லாருக்கும் வேலை கிடைக்கல. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, எங்க பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்றால், நம்ம பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது என்றால், நல்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, ஒருவேளை யாருக்கு தெரியும், யாரோ ஒரு மக்கள் கூட்டத்திற்கு உபயோகமாக இருக்கும்படியாக உங்களுக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. ஒரு மிஷினரி ஆதரிக்க முடியாத, சப்போர்ட் பண்ண முடியாதா? நான் பெருமைக்காக சொல்லல, பணிவோடு சொல்றேன். எனக்கு 2 பிள்ளைகள், அதில் ஒரு பொண்ணு இப்போ மிஷினரியாக இருக்கிறா. நான் 2 ஆதிவாசி குழந்தைகளை ஆதரித்து வருகிறேன். என் பிள்ளைகள் படிக்கிற காலத்தில் பிறந்ததுலேருந்து நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 2017ஆம் ஆண்டிலே 200 மிஷினரிகளை அவங்க மிஷினரியை டெடிகேட் பண்ணணும்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு இதை தந்தார், நம்மளும் ஒரு மிஷினரியை சப்போர்ட் பண்ணணும். அப்போ என் மனைவிட்ட போய் அதுக்கு முன்னால் ஒரு நேரம் சொன்னேன்,
அப்போ ஒரு கிராமத்தை நம்ம தத்தெடுப்போம், அதுக்கு 500 ரூபான்னு சொல்கிறதுக்காக நாங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தோம். நான் சகோதரன் எல்லாரும் போயிட்டு வந்தோடனே பாரப்பட்டு ஒரு கிராமத்துக்கு நம்ம உதவி செய்யணும். என் மனைவிட்ட வந்து சொன்னேன், ஏம்மா ஒரு 500 ரூபா கூட கொடுக்கணுமே. அவள் சொன்னா கஷ்டம், பேசாமல் இருங்கன்ட்டா. சரி, அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும்னு அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி ஐயா ஒரு மீட்டிங் போட்டு, கிங்ஸ்லி ஐயா ஒரு மீட்டிங் போட்டு எங்களுக்கு யூபிக்கு போயிட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்க. என் ஒய்ஃப் வரல, எங்கள் கூட வரல, ஆனால் அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தா. அதை சொன்னோடனே வீட்டுக்கு வந்தோடனே சொன்னால் நம்மளும் ஒரு கிராமத்துக்கு கொடுத்துருவோம் தோத்திரம். நம்ம சொல்லும்போது முடியலை, இப்போ தானாக ஓப்பன் ஆகுது. ரைட். 2017 எனக்கு இப்படி உணர்வு வருது. ஆனால் போய் கேட்டால் ஏற்கனவே 500 ரூபாய்க்கே எப்படின்னா என்ன செய்ய, பேசாமல் உட்காந்துருவோன்னு இருந்தேன். அப்போது ஒரு நாள் வந்து அவ சொன்னால், எங்கள் அப்பா அப்போ ரொம்ப சோகம் இல்லாமல் இருந்தாங்க, ஓயாமல் அப்பா கொண்டு மாமா கொண்டு அட்மிட் பண்ண வேண்டியிருக்குல்ல, அதனால் ஒன்று செய்வோம், ஒரு மிஷினரியை சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னா. அப்பா, நான் அதுக்கு முன்னால் நினச்சேன் இந்த குழந்தை எல்லாத்தையும் சேர்த்து அதை பூரா சேர்த்து வச்சு அதெல்லாம் நிறுத்திட்டு இதை செய்வோன்னு நினச்சேன். என் ஒய்ஃபு சொன்னால் இல்லை, இதை தனியாகவே செய்வோன்னா. நான் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவரே உமக்கு தோத்துறோன்னு சொல்லி 2017 அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால் 2 வருஷமாக அதுக்கு பிறகு எங்கள் அப்பா ஆஸ்பத்திரி பக்கமே போகலை. கடைசியில் ஒரு பக்கம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி பொருத்தனை பண்ணி தானே நம்ம கொடுத்தோம், கஷ்டத்தில் கொடுத்தோமே அப்படின்னு யோசிக்கும்போது அதுதான் என்னுடைய தகப்பனாருடைய கடைசி மருத்துவமனை விசிட்டாக இருந்தது. ஒருவேளை அன்னைக்கு கொண்டுட்டு போகாமல், ஒருவேளை கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், வீட்டிலேயே அவங்க இறந்துருந்தா ஆஸ்பத்திரி கொண்டு போனானால தான் அவர் இறந்து போனார்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய அளவு மருத்துவமனையிலேயே அவர்கள் உயிர் பிரிந்தது. அப்பவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை எங்களுடைய தகப்பனார் இறந்து போனாலும் அதை நாங்கள் இன்னை வரைக்கும் திரும்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பெங்களூருக்கு போயிருக்கும்போது HIV பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் ஒரு பிள்ளைகளை நாம் ஆதரித்து வருகிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், பெருமைக்காக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். தேவையோடு இருக்கிற ஜனங்களை நாங்கள் நேரில் பார்த்துருக்கிறோம். இயேசு இல்லாமல் இருக்கிற ஜனங்களை நாங்கள் நேரிலே கண்டிருக்கிறோம். சாப்பாடு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நேரிலே கண்டிருக்கிறோம். அவர்களுக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்குள்ளே வந்ததுனால ஆண்டவருக்காக கொடுக்குறோம். ஆண்டவர் எங்களை குறையவே வைக்கலை. என்னுடைய மகன் இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு 5 பைசா கட்டாமல் கவர்மெண்ட்லேயே அவனுக்கு கிடச்சி இன்னைக்கு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் தானே அல்லையிலே சொல்லணும், நாய்க்கு அல்லையிலே சொல்லணும் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு இன்னது தேவை என்று யார் அறிந்திருக்கிறா? உங்கள் பரமபிதா. அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்மளை வாங்கி சேர்த்து வச்சோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அந்தந்த நேரத்தில் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது அவருக்கு என்ன தேவையோ அதை நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் நம்மளை குறைவே இல்லாமல் ஆண்டவர் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு சொல்கிறேன், செய்து பாருங்கள். ஆண்டவருடைய கையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒரு பெரிய தேவை நிறைந்த ஒரு தேசம். இன்னைக்கு நம்ம கையில் இந்த பொறுப்பை கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்த மிஷினரிகள் எல்லாரும் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. நம்மகிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பொறுப்பை வாங்கின நீங்களும் நானும் மிஷினரி ஊழியத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு ஒரு தடவை யோசித்து பாருங்க. நீங்கள் தந்தாதான் உண்டுன்னு கேட்கல. காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா உங்க மனசுல ஆண்டவர் என்ன பாரம் கொடுக்கிறாரோ, என்ன செய்ய சொல்றாரோ மனப்பூர்வமா செய்யுங்க. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் மிஷினரிக்கு ஃபோன் பண்ணேன். அவர் கேட்காரு, எம்எஸ்சி படித்த ஒரு பிள்ளையை அனுப்புங்களேன். நான் கேட்டேன், அகடமிக் முடிய போகுது, பரீட்சை வரப்போகுது, இப்போ போய் எம்எஸ்சி பிள்ளைகளை கேட்குங்க. அவர் கேட்டார், சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைண்ணே,
சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. பரிச்சை நேரத்தில் யாராவது வந்தாலாவது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலாமே. யாராவது பிள்ளை இருந்தா அனுப்புங்களேன். அன்பின் ஆண்டவரே, அப்பிரோஜனமான வேலைக்காரன் செய்ய வேண்டிய கடமை செய்தேன். துதிகன மகிமை உமக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவை.